கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலை மீது தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை பறக்க விட்டிருப்பதால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுடைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு செய்தியாளர் குருசாமி விவரம் என்ன? தேவா, மேற்கு தொடர்ச்சி மலையின் அடர் வனப்பகுதியில் அமைந்திருப்பது வெள்ளியங்கிரி கோவில். சிவராத்திரியை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் வருடத்தின் ஒரு குறிப்பிட்ட சில தினங்கள் மட்டுமே இந்த அடர் வனப்பகுதிக்குள் சென்று வழிபட பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படும். அப்படி கடந்த சில தினங்களாக வெள்ளியங்கிரி கோவிலுக்கு செல்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. 7 மலைகள் ஏறி இறங்கி அடர்ந்த வனப்பகுதிக்குள் சென்று அந்த கோவிலுக்கு சென்று வர வேண்டும். அப்படி சென்ற நபர்களில் சிலர் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அந்த 7வது மலையின் அருகே அங்கிருந்த ஒரு மரத்தின் மீது பறக்க விட்டு சென்றிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இதனையடுத்து இது தொடர்பாக தற்போது வனத்துறையினரும் காவல்துறையினரும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அரசியல் கட்சியினுடைய கொடியை ஒரு அடர் வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று கட்டியது யார், அவர்கள் என்ன நோக்கத்திற்காக அவர்கள் இது போன்று செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்தான விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தகவலுக்கு நன்றி குருசாமி. திருத்துறைப்பூண்டி ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய 150 நெல் மூட்டைகள் நாளை தூத்துக்குடி செல்லும் என்று அண்மை தகவல் வெளியாகிறது. விவரங்களுடைய நிகழ்ச்சி செய்தியாளர் ராஜசேகர் பின்னணி என்ன? தேவப்பிரியன், திருத்துறைப்பூண்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை 150 லாரிகள் மூலமாக கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் திருத்துறைப்பூண்டி ரயில் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர். இந்த நெல் மூட்டைகள் ரயில் மூலமாக தூத்துக்குடிக்கு செல்ல வேண்டிய நிலையில ரயில் வராத காரணத்தினால் 3 நாட்களாக லாரியிலேயே அந்த நெல் மூட்டைகள் தங்கி இருந்தது. இதன் காரணமாக சுமை தூக்கும் தொழிலாளர்கள், லாரி ஓட்டுநர்கள், விவசாயிகள் என பல்வேறு தரப்பினர் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். உடனடியாக நெல் மூட்டைகளை இயக்க வேண்டும் என விவசாயிகளும் லாரி உரிமையாளர்களும் கோரிக்கை வைத்திருந்தார்கள். இது சம்பந்தமாக இன்று போராட்டமும் நடத்தியிருந்தார்கள். இது குறித்த செய்தியை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பியிருந்தோம். இந்த நிலையில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி மூலமாக தற்போது தகவல் அளித்திருக்கிறார்கள். இது நாளை திருத்துறைப்பூண்டி ரயில் நிலையத்தில் தேங்கியுள்ள அந்த நெல் மூட்டைகள் ரயில் மூலமாக தூத்துக்குடிக்கு அனுப்பி வைக்கப்படும். அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், ஏற்கனவே போட்ட ஷெட்யூல்ல அந்த ரயில்கள் வராத காரணத்தினாலே தேங்கி இருந்தது. தற்பொழுது ரீஷெட்யூல் போடப்பட்டு நாளை ரயில்கள் மூலமாக அந்த நெல் மூட்டைகள் அனுப்பப்படும் என தெரிவித்திருக்கிறார். தகவலுக்கு நன்றி ராஜசேகர்.